ஒரு சில நேரம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? நம்ம வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி. பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 எங்களுக்குள் பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, ஒரு மாம்சத்தையோ இல்லை ஆண்டவரே அப்பா மனுஷனுடைய சத்தத்தையோ கேட்க வரல. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்பீக் த்ரூ மீ மாஸ்டர். உம்முடைய கரம் கூட இருந்து வெளிப்படும்படியாய் நான் ஒப்பு கொடுக்குறேன். நீர் மகிமைப்படுவீராக. கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய மாறாத கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? குயிக்கா. எபிரேயர் 11, 1, 2. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நம்ம எல்லாரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1, 2 யாராவது? இந்த இடத்துல இந்த வசனத்தை நிறையா பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்கல, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அது வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறது தான் அல்லது நம்புகிறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் விசுவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த 2வது வசனம் சொல்லுது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருந்ததுனால, இந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, ஆதி சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க. அவங்க பசியினும் பட்டயத்திலும் இன்னுமாக அநேக துன்புறுத்தலுக்கும் அவங்க உட்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்கள குறித்து இந்த வேத வசனம் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல. இந்த உலகம் பார்க்குற மாதிரியான சாட்சி அல்ல, ஆனால் தேவனுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சாட்சியை பெற்று என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மரித்து போனார்கள். ஏன்னா அந்த உலகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு முக்கியமாக நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 80 இல்லை 90 இல்லை மிஞ்சி போனால் 100 இல்லை 110 இல்லை அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொன்னால், we have to spend our eternity either in one of the places, right? இல்லை ஏதாவது பரலோகம் அல்லது என்னாகுது நரகத்தில் நம்ம போக போகிறோம். அது எப்போ 100 வருஷத்தில் முடியுமா, இல்லை மில்லியன் இயரில் முடியுமா, இல்லை ட்ரில்லியன் இயரில் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் a never ending one. இல்லை, ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த நம்பிக்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நம்பிக்கையை பின்பற்றி அந்த நம்பிக்கையை அவங்க வைத்து கொண்டதுனால அவங்க நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறோம். ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேக சேலஞ்சஸ் இல்லை, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாட்சியில் எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருந்ததுனால ஜெபம் பண்ணதுனால கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டில் யூ ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் சம்திங். இல்லை, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது சம்திங் பிசாசானவன் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை சும்மா இருக்க விட மாட்டான், எதாவது கொண்டு வந்துட்டே இருப்பான். இல்லை, ஆகவே நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தோடு அதை ஃபைட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சோர்வு இல்லாதபடி நம்ம அதை ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் இருக்குது நம்ம கையில். ஆகவே ஒரு சில கதாபாத்திரங்களை நம்ம பார்க்கலாம் வேத வசனத்தில். அவங்க ஹவு தே ஃபாட் வித் எ குட் ஃபெய்த். அவங்க எப்படியாக விசுவாசத்தில் நின்று அவங்க அவங்களுக்கு வந்ததான சேலஞ்சஸில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை குயிக்காக பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி அபியாசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எசேக்கியா அவருடைய எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்தது இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதனால தான் ஸ்பெசிஃபிக்கலி பிக் திஸ் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், எசேக்கியாவை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் அவரை மாதிரி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு ராஜா என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் இல்லை. ஈவன் இன்க்ளூடிங் தாவீது கூட என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிகரானது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ அவர் என்ன அந்த மாதிரி எந்த அளவுக்கு என்ன ஃபைட் பண்ணார், அவர் எப்படி அதை ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம்.
அந்த 2 ராஜாக்கள் 18, 19 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியா ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை வந்து முற்றுகை போட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அதை மேற்கொள்ளுகிறதுக்கு வந்தார். ஆனா இந்த ராஜா என்ன முற்றுகை போட்ட உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் எப்படி ஒரு டாக்டிஸை வந்துட்டு கையாளுறான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இந்த 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயோ, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? பாருங்க, சண்டைக்கு வரான் பெரிய ராஜா. அவன் எப்போ எதில் வந்து ஃபைட் பண்ணுறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் நம்பிக்கையை தான், ஃபெய்த்தை தான் ஃபைட் பண்ணுறான் இல்லையா? என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பயமான வார்த்தைகளை வந்துட்டு அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அவன் எடுத்து என்ன பண்ணலாம், ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம்னா ஃபைட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணலை இல்லை. பிசாசான் அவன் எப்படியாக இவனை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் வந்துட்டு ஆண்டவர் மேலே சார்ந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு என்ன பண்ணும் தெரியும். அதனால அவங்கள வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக, அந்த தவளையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சுடுதண்ணியில் தூக்கி தவளையை உள்ளே போட்டிங்கன்னா டப்புன்னு குதிச்சு வெளியில் வந்துடும். அதே தவளையை நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றி சூடேற்றிட்டு ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு நல்லா சுகமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு கொதிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது அறியாமலே என்ன பண்ணுவோம், செத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பிசாசனுடைய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஹி இஸ் கோயிங் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் அவர் ஃபெய்த். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தை ஃபைட் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. பாருங்கள், அசீரியா ராஜா நேராக வந்து சண்டை போட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், எல்லாம் வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பயமான காரியத்தை என்ன பண்ணுறான், கொண்டு போகிறான். நீ வந்து வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? உன்னுடைய நம்பிக்கையில் வந்துட்டு மந்திர ஆலோசனைகள்லாம் வந்துட்டு இந்த சண்டைக்கு வந்துட்டு எதிராக நிற்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பயமுறுத்துறான் எசேக்கியாவுக்கு. பாருங்கள், இந்த பயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோரிலேஷன் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசம் வந்து இல்லாததை என்ன பண்ணும், வருகிறதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்க பண்ணும் இல்லை. இந்த பயம் என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் எ நெகட்டிவ் திங். பட் ஸ்டில் என்ன ஆகுதுன்னா, நடந்திருக்காது. அதை குறித்து ஐயோ நடந்துருமோ என்ன பண்ணோம், பயப்படுவோம் இல்லை. அதே மாதிரி தான் அந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது விசுவாசமும் நல்ல பாசிட்டிவான காரியம். ஆனால் அந்த பயம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பக்கமாக இழுத்து நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத காரியத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஆகவே வராத ஒரு காரியத்தை நெகட்டிவாக பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், கொண்டு போய் அவன் வழியில் கொண்டு போகிறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபியர். இந்த ஃபியரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு அவன் நமக்குள்ளே கொண்டு வர வந்துட்டு அவன் எத்தனைக்கும் போது, அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த ஃபெய்த்தை வந்துட்டு ஒரு பேஸாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ விச் மீன்ஸ் வி ஹாவ் டு ஆப்ரேட் இன் ஃபெய்த். நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை வாசித்து வேத வசனங்களை நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா தியானிச்சு அந்த வேத வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வருகிறோமோ we can fight against devil இல்லை. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம கொஞ்சம் அப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த பயத்தை கொண்டு வந்துடும். அந்த பயம் என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தை மாதிரியே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இல்லாததை அப்படியே பயமுறுத்தி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறையா காரியத்தை குறித்து பயந்துருப்பீங்க இல்லை. ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பயந்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கும். ஆகவே ஆண்டவர் கிருபையாக நம்மளை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, காப்பாற்றிருப்பாரு. ஆகவே இந்த பயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருக்காரு, எப்படி வந்துட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த 2 ராஜாக்கள் 19, 1, 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதி ஆகிய செப்பனையாவையும் ஆசாரியர்கள் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் கிழிச்சிட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் பயந்தார் முதல்ல. அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், ஐயோ நம்ம என்னால் பண்ண முடியாது, அசீரியா ராஜா வந்து பலத்தவன். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய ஒரு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், பயமான காரியத்தை எனக்கு வந்து அனுப்பியிருக்காரானே அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டார், பயந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் சீக்கிங் ஃபார் ஹெல்ப். அந்த நேரத்தில் நல்ல ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருந்தார் இல்லையா, ஏசாயா. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பெரிய நல்ல அந்தஸ்து படைச்ச அவங்களுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுப்பி அவங்களே இரட்டோட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அனுப்புகிறாரு.
அனுப்பி இந்த மாதிரி பண்ணுறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கேளுங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அனுப்புகிறார் இல்லையா. அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விச் மீன்ஸ் அவருக்குள்ள என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அதை கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால அந்த இடத்துல அவருடைய அந்த ஏசாயாவோட ரெஸ்பான்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்பொழுது ஏசாயா அந்த 6வது வசனம், அந்த 2 ராஜாக்கள் 19:6 வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதும் வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட் சொல்றதே, அந்த தீர்க்கதரிசி சொல்றதே என்ன அப்படின்னு சொன்னா, டோன்ட் ஃபியர். ஃபர்ஸ்ட் எதுக்கு நீ பயப்படுற, எதுக்கு நீ திகிலடைஞ்சு வர்ற? பாருங்க, இதே நீங்க இந்த தாவீதை எடுத்து பாருங்க. தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் இல்லையா. ஆடு மேய்க்கிற சிறுவனா இருந்தபோது அவர் என்ன பண்றாரு, அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா கொடுத்த அந்த பண்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வருகிறார். வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க கோலியாத் நின்று என்ன பண்றான், கெர்ச்சிக்கிறார். கெர்ச்சிக்கும் போது தாவீதுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்றாங்க, பயந்து என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. இன்க்ளூடிங் த ட்ரெயின் சோல்ஜர்ஸ். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பயந்து ஓடுறாங்க. ஓடுற சமயத்துல அந்த தாவீது சொல்றான், இவனுக்காயா பயப்படுறீங்க, விருத்த சிந்தனை இல்லாத இவன் என்ன பண்ணுவான், நான் அடிக்கிறேன் பாரு. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் யாரு, ஆண்டவர். எனக்குள்ள இருக்கிறவர் யாரு, சர்வ வல்லமுள்ளவர். ஒரு சமயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு சமயம் கரடி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அதை கிழித்து போட்டேன். அவைகளில் ஒன்றை போல அந்த விருத்த சேதனை இல்லாத அந்த கோலியாத் என்ன பண்ணுவான், இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் அப்படி கெர்ச்சித்து உற்சாகத்தோடு என்ன பண்றான், வர்றான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை தனக்குள்ள என்ன பண்ணியிருந்தான், வச்சிருந்ததுனால அவனுடைய ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா இருந்ததெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதனாலதான் என்ன பண்ணானா, படிப்படியா அந்த தாவீது என்ன பண்ணானா உயர்த்தப்பட்டு, தேவன் அவனை குறித்து சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு அவர் சாட்சியா. இல்ல, ஆகவே அவர் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தான். தேவன் சர்வ வல்லவர் என்பதை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா புரிஞ்சிருந்தான். அவன் வந்த உடனே அவன் பண்ற ரெஸ்பான்ஸையும் இந்த எசேக்கியா பண்ற ரெஸ்பான்ஸையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கே யூ யுவர் செல்ஃப் கேன் ஐடென்டிஃபை த டிஃபரன்ஸ் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம், ஹவ் வி ஆர் ரெஸ்பாண்டிங் இட், ஆர் வி ப்ரிப்பேர்ட். நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம ஊறி 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 இருந்ததுன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தை என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான சமயங்களில் என்ன பண்ணுன்னா வெளிப்பட்டு தாவீதை மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பயமான காரியங்களிலும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உற்சாகமாக என்ன பண்ணுவோம், நிற்போம். தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது அப்படி சொன்னால், பிகாஸ் யூ ஆர் வித் மீ லார்ட், ஐ வில் ஓவர் கம், வாட் கேன் மேன் டூ டு மீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், காட் இஸ் ஆன் மை சைட், வாட் கேன் மேன் டூ டு மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எதிர்த்து என்ன பண்ண முடியும், எந்த ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை பொறுத்து தான் இருக்குது. இல்லை, நீங்கள் தேவனை உள்ள உற்சாகமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவ வார்த்தையை உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவனுக்குள்ளே பலப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசானவன் எந்த நேரத்தில் எப்படி அவன் சேலஞ்சஸை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, தெரியாது. நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்டேஜில் ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், திடீர்னு ஒரு சேலஞ்சஸ் என்ன பண்ணுவான், கொண்டு வரும்போது இந்த நம்மளும் பயந்து போய் திகில் அடைஞ்சு நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா, அது இட் வில் பிரிங் அ டிப்ரெஷன். த டிப்ரெஷன் will lead you to that என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், டிஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்கிறாரு இல்லையா. ஆகவே முதல்ல பிசாசு என்ன பண்ண மாட்டான், டிஃபீட்டை கொண்டு வர மாட்டான். அவன் கொண்டு வரதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பயம். அவன் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் கொண்டு வரான் இல்லையா. அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை தான் அந்த ஏசாயாவுக்கு என்ன பண்ணான், வார்த்தையின் மூலம் சொன்ன உடனே ஏசாயா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், பயந்து என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், நல்லவேளை அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு தீர்க்கதரிசி இருந்ததுனால, the same thing happened second time. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கிருபையா என்ன பண்ணுறாருன்னா, முத தடவை ஈவன் தோ அவர் பயந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த அசீரியா ராஜாவை மேற்கொள்ள விடலை. எசேக்கியாவை மேற்கொள்ள விடாததுனால அவனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னு சொன்னால், எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய அசீரியா தேசத்தின் மேலே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எத்தியோப்பியா ராஜா படை எடுத்துகிட்டு வரான், உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வர்றதுனால அது ஆண்டவர் அனுப்புன காரியம். அதனால என்ன பண்ணுறான்னா, அந்த எசேக்கியாவை மிரட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறான், போகும்போதுட்டு அவன் சும்மா போகலை. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9, 10, 11 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராகே உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்பி எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? பாருங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அற்புதமான வகையில் he was about to overcome, he was about to crush him. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை தேவன் கேட்க பண்ணதுனால என்ன செய்தி கேட்க பண்றான் அப்படின்னு சொன்னா, உன் அசீரியா நாட்டு மேல என்ன பண்றான், எகிப்து ராஜா வந்து படையெடுத்துட்டு வரான் அப்படின்னு சொன்னவன் திருப்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. திருப்பி போகும்போது சும்மா போகல, அவன் என்ன பண்றான்னா மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மிரட்டலான காரியத்தை என்ன பண்றான், எசேக்கியாவுக்கு கொடுத்துட்டு தான் என்ன பண்றான், போகிறான். ஆனா இந்த சமயத்துல இந்த செகண்ட் ஐ மீன் இந்த சுச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு எசேக்கியா அவர் வந்துட்டு எப்படியாக வந்துட்டு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 14வது வசனத்துல, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். அவர்களுடைய தேவர்கள் நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த சமயத்தில் அவருடைய ரெஸ்பான்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற மாதிரி இருக்குது இல்லை? என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீ இப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை அனுப்புகிற, என்னோடு இருக்கிற தேவன் என்ன பண்ணுறாரு, சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இமீடியட்டாக ஆள் அனுப்பல ஏசாயாவுக்கோ இல்லை வேற யாருக்கோ. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவரே ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அந்த நிருபத்தை விரிச்சு வச்சுட்டு அவர் சொல்கிறாரு தேவனிடத்தில், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமுள்ளவர், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அவன் என்ன வேணாலும் மிரட்டலாம், அவன் ஒரு வேளை வந்துட்டு மீத இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு மேற்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய தேவர்கள் உண்மையான தெய்வங்கள் அல்ல. ஆனால் நான் சேவிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு அவன் சொல்கிற அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தாவீது சொன்ன அந்த ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அவன் மிரட்டுறான், உண்மைதான். அவன் வந்துட்டு பெரிய அவனிடத்துல படைபலம்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் என்னோடு இருக்கிற தேவன், நீங்கள் என்னோடு இருக்கிறவர் என்ன ஆகுதுன்னா, அவரை காட்டிலும் என்ன பண்ணுறாரு, சர்வ வல்லமுள்ளவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். யூ ஹாவ் த கிரியேஷன் பவர், யூனோ, யூ ஹாவ் த ரெசரக்ஷன் பவர், யூ ஹாவ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரை புகழ்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரை வந்து ஆராதிக்கிறாரு இல்லை? ஹி ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் ஹிம். வர்ஷிப் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயாவுக்கெல்லாம் ஆளே அனுப்பலை, ஆனால் ஆண்டவரே ஏசாயா மூலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் செய்தி அனுப்புகிறாரு. அந்த 20வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது. இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எசேக்கியா ராஜா வந்துட்டு ஏசாயாவுக்கிட்ட போகலை, ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, ஏசாயா மூலம் என்ன பண்ணாரு, பேசி அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், நான் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் என்ன பண்ணேன், கேட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என்ன பண்ணுவேன்னா அவனை முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய முடிவு எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஹி வில் சென்ட், ஒரே ஒரு தேவதூதனை தான் அனுப்புவார். அந்த அசீரிய பாளையத்தில் இருக்கிறதான அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களே அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல டேஸ்டியான வசனம் இல்லை? 2 ராஜாக்கள் 19:35 இப்படியா சொல்லுது. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்தபோது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு தூதன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா 180,000 கிட்டத்தட்ட 2 லட்சத்து சோல்ஜர்ஸை என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அப்படிங்கிறது நேரத்தில் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் அழித்து விட்டான் இல்லையா? அவன் பாருங்க, அந்த அசீரியா ராஜா அவன் வந்துட்டு கெர்ச்சிக்கிறதே என்ன அப்படின்னு சொன்னால், யுத்தத்துக்கு விரோதமாக மந்திர ஆலோசனை இருக்குன்னு நினைக்கிறியா, உன் தேவனை நம்புகிறது வந்து நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் கெர்ச்சிச்சான் இல்லையா? தட் இஸ் த ட்ரூத். என்ன பண்ணும், அதுதான் உண்மை. தேவனிடத்துல வந்துட்டு சர்வ வல்லமை உள்ள காரியம் என்ன பண்ணுது இருக்குது இல்லையா? அவர் செங்கடலை 2ஆ பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்தவர். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனை வந்துட்டு தேவனா நம்ம பார்க்குறோமோ, அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசத்தில் வந்து ஹி வில் ஆப்ரேட் ஆன் இட். நம்ம அதுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மளே அவிசுவாசமாக நம்ம பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹி கான்ட் ஆப்ரேட் இன் த வே ஹி வாண்ட்ஸ் டு ஆப்ரேட் இன் அவர் லைஃப். ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
நம்ம அவரை பார்க்கும்போது, நம்ம பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளை பார்க்காம, பிரச்சனைகளே குறித்து சிந்திச்சுட்டே இருக்காம, இட்ஸ் எ ஹியூமன் நேச்சர் இல்லையா? ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தலையில அப்படியே போட்டு சிந்திச்சுட்டே இருப்போம் இல்ல? பிசாசுடைய காரியமும் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் அவன் போராடுறதே என்ன அப்படின்னு சொன்னா, மைண்ட்ல தான். மைண்ட்ல என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, நடந்திருக்கவே நடந்திருக்காது. நடக்காதது எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த அசீரியா ராஜா எப்படி கெர்ச்சித்தானோ, எப்படி எசேக்கியாவுக்கு விரோதமா கெர்ச்சித்தானோ, அது மாதிரி பல காரியங்களை என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். எசேக்கியா ராஜா தடவை என்ன பண்ணாருன்னா, பயந்து போயிட்டாரு. பயந்து போயிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இந்த அசீரியா ராஜா பெரியவன் பெரியவன் நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, பயந்து போய் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இரட்டு உடுத்தி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, பயங்கரமா என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு துக்கத்தோடு இருந்தார். ஆனா 2வது தடவை அது மாதிரிலாம் சொல்லவே படலை. அவர் இந்த மாதிரி ரெட்டு உடுத்தினார், இது மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவர் நேரா நீட்டா போனார், ராஜ உடையில போய் அதை வாசிச்சாரு. தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமுள்ளவர், இந்த தடவை வந்துட்டு நான் உங்களை நோக்கி பார்க்குறேன். ஐ எம் நாட் லுக்கிங் அட் மை சேலஞ்சஸ், நவ் ஐ எம் லுக்கிங் அட் ஆல்மைட்டி காட். நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அந்த காரியத்தை வந்துட்டு நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கேட்ட மாத்திரத்தில் அவரால் ஆண்டவர் வந்துட்டு பரலோகத்தில் இருக்க முடியல. ஜஸ்ட் ஹி சென்ட் ஒன் ஏஞ்சல். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அப்படியே அந்த கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ஒரு படையில ஒருத்தன் கூட தப்பிக்காதபடி, ஈவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பலன் கொடுத்து அவங்கள விரட்ட விட்டுருந்தா கூட பாதி பேர் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஆனா அந்த தேவதூதன் வந்ததுனால ப்ரிசைஸா என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அந்த 1,80,000 பேரை என்ன பண்ணா அப்படின்னா அடிச்சு காலி பண்ணிட்டான் இல்லையா? ஆகவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனையான நேரங்களில் பயமான காரியங்களை பிசாசு கொண்டு வரும்போது யூ ஹாவ் டு பி வெல் ப்ரிப்பேர்ட். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வேத வசனங்களை சொல்லி 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 அவனோட போராடணும். தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கதை சொல்லிட்டு இருப்போம். ஆண்டவரே இப்படி வருது, அப்படி வருது, இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இந்த கோவிட் இப்படி வருதான், இன்னுமாக கூட இல்லை இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வருதான், ஆண்டவரே இந்த ரெசஷன் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் படித்தது எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஜபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருப்போம். God doesn't want to hear that one. He knows all the news. இல்லை, நீங்கள் வந்துட்டு நியூஸ் படிச்சுட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், you have to read the Bible and then you have to speak to him what the Bible says. அவர் எவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எவ்வளோ பேரை மேற்கொண்டார். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால், he has given you the word of God. இல்லையா? அதை என்ன பண்ணணும், ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும். இல்லை, இன்னைக்கு வந்துட்டு ஒரு துக்கமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்க்ளூடிங் என்னையும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எதையாவது ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுவான்னா எடுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவான். அதை நம்புகிறோம். ஆனால் நம்ம கையில் இருக்கிற வேதத்தை என்ன பண்ண முடியலைன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியலை, நம்ப முடியலை. ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது, இந்த வாட்ஸ்அப்லேயும் இல்லைமா சோஷியல் மீடியாலையும் இல்லை வந்துட்டு நம்ம எதில் வந்துட்டு நேரத்தை அதிகமாக செலவிடுறோமோ அந்த காரியங்களை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் கக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் விட்டுருவார். சரி, நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. நீ என்னைக்கு என் வசனத்தை நீ எடுத்து பார்க்குறியோ, என்னைக்கு நீ என்னைய பார்க்க வர்றியோ, நான் அன்னைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஐ வில் கம் அண்ட் ஐ வில் ரெஸ்கியூ யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்துட்டு காத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், we have to ஆப்ரேட் இன் ஃபெய்த். விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு மூளைக்கல் நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த வேத வசனங்களை எடுத்து 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 வாசிக்கணும். சிறு பிள்ளையை போல என்ன பண்ணுங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் வேர்ட். ஆண்டவர் என்ன பண்ணுறா, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். நம்ம பைபிள் வாசிக்காதனால வந்துட்டு அவர் நம்மளை விட்டு வெளியில் போயிட்டு அப்புறம் நல்லா பைபிள் வாசித்து ஜாம் பண்ண உடனே உள்ளே வர்றது அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிசாசு சொல்லுகிறதான என்னன்னா, நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் அ குட் டிசிப்ளின் டு கீப் ப்ரேயிங். அதே மாதிரி என்ன பண்ணால் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட தேவன் எப்போதும் நமக்குள்ளே இருக்கிறார். இல்லை, இந்த பிசாசு சொல்லுகிறதான அந்த பொய்யான வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு இந்த பாவம் செஞ்சுட்டேன், அவ்வளோதான், நான் தேவனை விட்டு நான் விலகிட்டேன், நான் இவ்வளோ பெரிய இது செஞ்சுட்டேன், அதனால் என்ன பண்ணிட்டேன், தேவனை விட்டு விலகிட்டேன். இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம செய்யணும் என்ன அப்படின்னு சொன்னால், we have to take all the weapons that has been given to us and then with the help of Holy Spirit ஓட இதே என்ன அப்படின்னு சொன்னால், he is a helper. ஒரு ஹெல்ப்பர் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டிமேன் வராரு அப்படின்னு சொன்னால், இந்த பைப் இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு 2-3 ஹெல்ப்பர் இருக்கலாம், கூட வந்து ஹெல்ப் பண்ணுவார். வேலை முடித்த உடனே நீங்கள் போயிட்டு அந்த ஹெல்ப்பர்கிட்ட போய் கேட்க மாட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த ஹேண்டிமேன்ட்ட தான் போய் கேட்பீங்க.
அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஹேண்டிமேன் தேவையான காரியத்தை வந்து அந்த ஹெல்ப்பர்கிட்ட கேட்டால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம் அஸ் வெல். அவங்கள வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டு நல்லா உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்ப்பராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து நம்ம இருக்கிறோமோ, அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் he will help us to overcome all the things, amen. He will help us to overcome even the sin. நம்மளால நம்ம போராடிட்டு இருக்கிறதான எந்த ஒரு காரியத்தையா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் மேற்கொள்ளுகிறதுக்கு, அவர் உதவி செய்கிறதுக்கு நமக்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நம்ம இருக்கிற வண்ணமாக அவரிடத்துல போயிட்டு அவருடைய வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம நம்பி, ஆண்டவரே நீ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னோடு கூட உலகத்தின் கடைசி பரியந்த சகல நாட்களில் இருப்பேன்னு சொல்லிடுங்க. பிசாசானவன் வந்துட்டு என்னை விட்டு விலகிட்டீங்கன்னு ஒரு மாதிரியான ஒரு படத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். ஐ எம் நாட் கோயிங் டு பிலீவ் தட். ஐ எம் கோயிங் டு பிலீவ் யுவர் வேர்ட் லார்ட். நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, நீங்கள் எனக்காக மரித்ததுனால என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆகவே நான் என்ன பண்ணேன்னா நீதிமானாய் மாற்றியிருக்கிறேன். ஃபாதர் நல்லா பாடுறாரு ஒரு பாட்டு இல்லையா, நீதிமான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்குது இல்லையா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அறிக்கையிட்டு, எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன வார்த்தையை நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ, எந்த வார்த்தையை வந்துட்டு உங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறீங்களோ, அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் டிட்டர்மைன் யுவர் விக்ட்ரி ஆர் டிஃபீட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த எசேக்கியா ராஜா வந்துட்டு முதல்ல அவர் பயந்தார், ஆனால் he corrected himself. செகண்ட் டைம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி இட்ஸ் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் he corrected himself. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதனால தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் அவர் விசுவாசத்தில் அவர் இருந்தது மாதிரி யாருமே என்ன பண்ணலை, இருக்கலை. அவர் விசுவாசமாக இருந்ததுனால தான், ரெண்டாவது தடவை வந்துட்டு அவர் விசுவாசமாக இருந்ததுனால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 180,000 படை வீரர்கள் இல்லை, அந்த எதிரியுடைய படை வீரர்கள் வந்துட்டு ஒரு எஃபர்ட் இல்லாமல், எசேக்கியாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன எஃபர்ட் கூட இல்லை, அவர் எதுவுமே பண்ணலை. அவர் படையெல்லாம் கூட்டிகிட்டு போகலை, தன்னுடைய படையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குதிரை படைகள் அந்த படைகள் இந்த படைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயெல்லாம் பண்ணலை. ஜஸ்ட் ஹி வாஸ் ப்ரேயிங். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 180,000 பேரை வந்துட்டு பழைய ஏற்பாட்டு இதில் வந்துட்டு கூட சொல்லப்பட்டிருக்கிறதுல, இதில் தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனால் எசேக்கியாவை, அதனால தான் எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்துட்டு என்னன்னா அவருடைய விசுவாசத்தில் வந்துட்டு அவரை மாதிரி முன்னாடியும் அவரை மாதிரி பின்னாடியும் எந்த ஒரு ராஜாவும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, வித்தவுட் எனி சோல்ஜர் he could able to overcome his enemies. அது யார் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியா, அதாவது தேவன் வந்துட்டு தேவ தூதர்களை அனுப்பி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு தேவதூதனை தான் அனுப்பி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் மேற்கொள்ளுகிறத நம்ம பார்த்தோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம வந்துட்டு இந்த எசேக்கியாவுடைய வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் அவர் நடந்த காரியம் மாதிரி நம்ம நடக்கிறோமா, பயந்து போயிட்டு இருக்கிறோமா, இல்லை அந்த ரெண்டாவது இன்ஸ்டன்ஸில் அவர் போய் ராஜா மாதிரி நின்று என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், தேவனை நீர் சர்வ வல்லமுள்ளவர்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி நம்ம பார்க்குறோமா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மைண்டை வந்துட்டு அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் we will be grabbing all the victory to us. ஆகவே அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த எசேக்கியாவை மாதிரி தேவனை சார்ந்து கொண்டவர்களாக நம்ம இருக்கும்போது தேவன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மேற்கொள்ளுகிறதுக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இன்னும் ஒரு சில காரியங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி வந்துட்டு உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். இன்னும் மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனத்தில் வரையும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்குள் வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்ன 2 குருடர்கள் இல்லை, அவங்க வந்துட்டு பிறவியிலேருந்தே என்ன பண்ணாங்க, குருடர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து எங்கும் அற்புதம் செய்கிறவராக சுற்றி திரிகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், செவிடர்களை கேட்க வைத்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கானாவூரில் பெரிய அற்புதமெல்லாம் செஞ்சார். எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறதெல்லாம் ஜஸ்ட் ஒன்லி ஒன் கொஷின். அது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து உங்களை சுகப்படுத்துகிறேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் கேட்குற ஒரே வசனம் என்னன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். நீ வந்து விசுவாசிக்கிறியா, என்னால் செய்ய முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு தே ஆர் நாட் டெல்லிங் ஃப்ரம் தேர் மவுத், இல்லை அவங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இருதயத்திலேருந்து அது வந்தது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 29வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார்.
அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கண்ணை தொட்டுட்டு பி ஹீல்டு அப்படின்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன இருதயத்தில் விசுவாசிக்கிறியோ அதுபடி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டார். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை நெகட்டிவாக அவங்களுக்குள்ள உள்ளத்தை சிந்திச்சுட்டு அவங்க அவங்க வாயிலிருந்து பாசிட்டிவான வார்த்தை மட்டும் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க இருதயத்தில் என்ன நினச்சிருந்தாங்களோ அதுதான் நடந்திருக்கும் இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சர்ப்ரைசிங்லி இந்த 2 குருடர்களும் என்ன பண்ணாங்க, நாட் சர்ப்ரைசிங்லி நான் சொல்ல மாட்டேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாசத்தோடு இருந்தாங்க. அவங்க முழு இருதயத்தோடு இருந்தாங்க. இல்லை இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வாயில் வந்துட்டு என்ன பண்ணலை, ஒன்று பேசலை. அவங்களுடைய இருதயம் எல்லாம் முழுசாக என்ன பண்ணியிருந்தது, நம்பி இருந்தது இல்லை. இருதயத்தின் நிறைவினால தான் என்ன பண்ணும், வாய் பேசும் இல்லை. இன்னுமாக தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சட்டியில் இருந்ததான் இருக்கிறது தான் என்ன பண்ணும், அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் சொல்கிறாரு. உன் இருதயத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி ஆக கடவுது அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, நீ நான் வந்துட்டு பி ஹீல் இல்லை உன் கண்கள்லாம் திறக்கப்படட்டும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க இருதயத்தில் வந்துட்டு முழுமையாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்பினதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், they could able to get the healing இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மைண்ட் அல்லது இருதயம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வந்துட்டு என்ன நீங்கள் வந்துட்டு உள்ள கொடுக்குறீங்களோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளதாக இருக்கும் இல்லையா. விச் மீன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி ஆர் யூ ஸ்பெண்டிங் இனஃப் டைம் இன் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். நீங்கள் த மோர் நீங்கள் எதை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாம் பேசிட்டு நண்பர்களோட பேசிட்டு இல்லை காசிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே இருக்கிறோமா, இல்லை ஆர் வி ரியலி ஸ்பெண்டிங் ஆர் வி ரியலி டேக்கிங் டைம் அண்ட் தென் ஸ்பெண்டிங் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதை நம்ம வந்துட்டு கேட்குறோமா. அந்த வேத வசனங்களை எடுத்து 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 உள்ளே வைக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை என்னன்னா, அந்த கடினமான இருதயத்தெல்லாம் என்ன பண்ணும், உடைத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், தேவ வார்த்தையை வந்துட்டு நம்ப வைக்கும். அது நம்ப வச்ச போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த 2 குருடர்களை போல் என்னாது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து நம்பிக்கை வந்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், they could able to get the healing. அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் வந்துட்டு பிசாசான வந்துட்டு he won't allow you that to happen very simply or very easily இல்லை. அது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசம் வந்துட்டு இருதயத்துக்குள்ளே இருக்காதபடிக்கு அவன் போராடுற காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவான் இல்லை. எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்துட்டு அப்படி தான் அசீரியா ராஜா வந்து போராடினதே என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வார்த்தைகளை கொடுத்து நெகட்டிவான வார்த்தைகளை, டிஸ்கரேஜ்மெண்ட்ஸான வார்த்தைகளையும் வந்துட்டு என்ன பண்ணுவான், கொடுத்துட்டே இருப்பான். யூ ஹேவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தோஸ் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ். பிசாசானவன் கொண்டு வருகிறதான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸை வந்துட்டு யூ ஹேவ் டு பி ரெடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வில் அது என்ன பண்ணால், இட் வில் லீட் டு டிப்ரெஷன். And the depression will lead to the defeat. Defeat is not going to come directly to you or to any one of us. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். பிசாசு வந்துட்டு முதல்ல அப்படியே கொண்டு வருகிற காரியத்துக்கு நம்ம வேத வசனத்தை வச்சு அடித்தோம் அப்படின்னு சொன்னால், வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால், he can't அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு he can't மூவ். அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் தேவையில்லாத டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு வந்து அதை சிந்திச்சுட்டே இருந்து, நம்ம இந்த பிரச்சனை வருது, இப்படி வருது, இனிமேல் வந்துட்டு இந்த H1B எப்படி வரப்போதோ, இல்லை க்ரீன் கார்டு எப்படி வரப்போதோ, எந்த ஒரு காரியத்துக்கு வந்துட்டு நெகட்டிவாக நம்ம வந்துட்டு இடம் கொடுக்குறோமோ, அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பிசாசனவன் வந்துட்டு தேவையில்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டு வந்துட்டு ஒரு சாத்திடுவான். ஆகவே நம்ம இருதயத்தை வந்துட்டு எப்போவுமே நல்லா காத்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தில். ஆகவே ஸ்பெண்ட் டைம் இன் ரீடிங் வேர்ட் ஆஃப் காட். spend time in communicating with God. ஆண்டவரோடு என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தை வந்துட்டு மனுஷனா முகத்தை பார்க்குறான் இல்லை, தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. நம்ம இருதயத்தினுடைய சூழ்நிலை, நம்ம அடுத்து நமக்கு என்ன தேவை எல்லாமே என்ன ஆகும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் தெரியும். வேற எந்த ஒரு மனுஷன் இடத்துல, மற்றவங்களை வந்துட்டு விசுவாசிகள் இடத்துல சொல்லி நமக்காக ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் ஆர் யூ ப்ரேயிங் ஃபர்ஸ்ட் ஆர் ஆர் யூ பிலீவிங் இன் காட் ஃபர்ஸ்ட்? அதை வந்துட்டு நம்ம யோசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். அதுக்கு வந்துட்டு இந்த மெயின் ரா மெட்டீரியல், இந்த மெயின் சோர்ஸே என்ன அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் இனஃப் டைம் வித் காட். அது ஒரு வசனம், ஒரு அதிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இடம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாசிக்க ஆரம்பிங்க. அதை வந்துட்டு காலையில் ஒரு அதிகாரம், மத்தியானம் ஒரு அதிகாரம், இல்லை சாயந்தரம் எப்போ உங்களுக்கு டைம் இருக்குதோ, யூ கீப் ஆன் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். அதை கீப் ஆன் ரீடிங் அண்ட் தென் கீப் ஆன் மெடிடேட்டிங் இட். அதை வந்துட்டு கேட்டுட்டு இந்த பக்கம் வாசிட்டு அந்த பக்கம் போயிட்டு போனீங்கன்னா, அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு அதை வேத வசனம் சொல்லுது இல்லையா, அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நம்மளுடைய ரூபத்தையே மறந்த மாதிரி நம்ம போயிடாதபடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we have to keep on bringing that word of God. We have to keep on bringing the word of God. Ask God,
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஏன்னா தேவன் தாமே வேதம் சொல்லுகிறது, ஏன்னா தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறவரா இருக்காராம். ஒருவேளை இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் நாட் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ஆர் டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், ஆஸ்க் ஹிம். ஹி வில் கிவ் யூ தட் ஒன். அவர் எப்பவுமே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆர்வமா நமக்கு என்ன கேட்கிறோமோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவர் ஆர்வமா இருக்கிறார். ஆகவே இஃப் யூ ஆஸ்க் ஹிம், ஹி வில் கிவ் யூ த டிசையர். அண்ட் இஃப் யூ ஹேவ் தட் டிசையர் அண்ட் தென் இஃப் யூ ஸ்டார்ட் ரீடிங் தட் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்டோரிங் இட் இன் யுவர் ஹார்ட், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த எப்படி இந்த 2 குருடர்கள் இடத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு வேத வசனத்துல எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு நம்மளை உற்சாகப்படுத்தி நம்ம வந்துட்டு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் அறிந்து கொள்ளுகிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குருடர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவர் சொல்றது என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 29:30 நான் வாசிக்கிறேன் மறுபடியும். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 2 வந்துட்டு இந்த பிளைண்ட் மேன் they were having the faith. அவர்களுக்கு எப்படி வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அவங்க வந்து கண்ணால கூட பார்த்துருக்க முடியாது இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த குருடர்கள்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்லாம் இருந்திருக்க முடியாது. ஒருவேளை பாளையத்துக்கு வெளியில வந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் when they heard the word of God, when they heard about Jesus, they observed everything and then they started believing, and according to that belief things happened. ஸோ அதே மாதிரி நம்முடைய இருதயத்திலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை நம்ம வைத்து விசுவாசத்தை வந்து பெருக்குகிறவர்களாக நம்ம இருப்போம். நேரம் போயிட்டு இருக்கிறதுனால இன்னொரு மார்க்கு 5:28 நான் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய இந்த இது 27வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துட்டு அவளுக்கு வந்து 12 வருடமா என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, she was suffering from that one. இல்லை, அவள் வந்துட்டு பல வைத்தியர்களிடத்துல காசெல்லாம் செலவு பண்ணியும் she couldn't get the healing. பட் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. பாருங்க அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இல்லை, நீங்கள் ஒரு காரியத்தை வந்துட்டு ரொம்ப வருஷமாக நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது நிறையா டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா அது என்ன, நிறையா டாக்டர்ஸ் வந்து நிறையா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு சகோதரர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடத்துல பேசிகிட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, நல்லா தான் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு லைட்டாக அடிபட்டிருக்கு. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பேண்டு மாதிரி போட்டிருக்கிறாரு. போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இஸ் குட். அவருடைய கையெல்லாம் அசைக்க முடியுது, ஏதோ அந்த இடத்துல வலி இருக்கும் போல். அப்போ வந்துட்டு டாக்டர்கிட்ட நான் போனேன். அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, இது லைஃப் லாங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்துட்டு இட் வில் லீட் டு சம் அதர் டிசாஸ்ட்ரஸ் திங்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு. His hand is normal, but ஆனால் the way he trust whatever the doctor has said, அதை வந்துட்டு அவர் இருதயத்தில் போட்டு அவருக்கு நடக்கவே இல்லை. அந்த பயம்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை அவர் வந்துட்டு நம்புறாரு. ஒருவேளை சயின்டிஃபிக்கலாக இட் மே பி ட்ரூ. பட் ஆனால் அதை விட என்னதுன்னா, வேத வசனத்தில் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் டாக்டர்ஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறையா நம்ம சிம்பத்தி பெறுறதுக்காகவும் இன்னும் வந்துட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி என்ன பண்ணுவோம்னா நிறையா பேர்ட்ட சொல்லிகிட்டே இருப்போம். பட் ஆனால் வந்துட்டு இந்த வேத வசனத்தை யாராவது அந்த நேரத்தில் சொன்னால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம முகமே என்ன பண்ணிடும்னா ஒரு மாதிரி சுழிச்சு போயிடும். இல்லை, அந்த வேத வசனத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுவோம்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்மளை வந்துட்டு போயிடக்கூடாது. I saw him, when I was observing in ஒரு கட்டத்தில் அவர் பேசும்போது, ஐயா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஏன்னா he was keep on saying. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்றுமே இல்லை, அது சிம்பிளான இது. ஆகவே அந்த டாக்டர் சொன்ன காரியத்தை வந்து அந்த அளவுக்கு அவர் நம்பி இருந்தார். ஆனால் வேத வசனத்தை எந்த அளவுக்கு அவர் நம்பினார்னு எனக்கு தெரியல. ஒருவேளை he may come back. அது அவருக்கு வந்துட்டு ஆச்சரியமான விதத்தில் ஒன்றுமே நடக்கலை. அவர் டாக்டர் சொன்ன மாதிரியெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஆகவே பார்த்தீங்கன்னா இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து 12 வருஷமாக நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிருப்பா. ஸோ she would have heard lot of reports. She would have learned a lot of things throughout that 12 years. And in spite of learning all the things, in spite of knowing how hard the trouble, the challenge she is going through, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் அப்படியே விசுவாசிச்சா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளோ ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் பாருங்க. எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ பெரிய ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கேட்டவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமாக அவங்களால பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க they have heard lot of things and then they have stored everything.
அது எல்லாத்தையும் என்ன பண்ணனா வெளியில் கொண்டு போயிட்டு தேவ வார்த்தையை கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் இட் வாஸ் நாட் ஈஸி. பட் ஐ மீன் சர்ப்ரைஸ் டு ஹியர் தட் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் வந்துட்டு தன்னுடைய மைண்டில் வச்சிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன்யா, அவர்கிட்ட போய் நான் முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க விரும்பலை. அவருடைய வஸ்திரத்தை தொட்டேன்னா போதும், ஐ வில் பி ஹீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விசுவாசம் இருந்தது. அவங்க விசுவாசம் எப்படி இருந்ததோ அதுபடியே நடந்தது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது. அந்த 28வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவள் எப்படி என்ன விசுவாசிச்சாலோ, என்ன தன் இருதயத்தில் வச்சிருந்தாலோ, 12 வருஷம் டாக்டர்ஸ் சொன்னது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் என்ன பண்ணானா, இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டதுனால அவருடைய வஸ்திரத்தையாகிலும் நான் தொட்டா நான் சுகம் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிச்சாலோ, அதேபடி அவள் எப்படி விசுவாசிச்சாலோ அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொன்னால் சுகம் கிடைச்சது. சுகம் கிடைச்ச உடனே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு காரியம் நடக்குது. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். சீஷர்கள் வந்து தனியாக ஆண்டவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க, உங்களை கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்துட்டு தொட்டிருக்கலாம், நீங்கள் என்னை தொட்டது யாருன்னு சொன்னால் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டர்கள் வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் இல்லை 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 உனக்கு தெரியாது, இன்னும் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் சுற்றி பார்க்குறாரு, என்னை தொட்டது யார், எனக்குள்ள வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன். நிறைய பேர் தொட்டுட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துவ அந்த நேரத்தில், அந்த கூட்டத்தில் இல்லையா. அவங்க அந்த கூட்டத்தில் நிறையா வியாதியஸ்தர்களும் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்னன்னா அற்புதம் நடந்த மாதிரி என்ன பண்ணலை, காட்டலை. அந்த இயேசுக்கு இந்த இந்த ஸ்திரீ வந்துட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய வல்லமை என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஷி சக்ட் அப் ஆல் தட் திங். அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அது வல்லமை என்கிட்டேருந்து புறப்பட்டதை நான் பார்த்தேன், தேர் இஸ் சம்திங் தட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஷி ஹேட் தட் ஃபெய்த். அவளுடைய ஃபெய்த் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வல்லமையை வந்துட்டு உறிஞ்சு தனக்குள்ள தன் எதிர்பார்த்திருக்கிறதன் அற்புதத்தை வந்துட்டு அவளால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பெற முடிந்தது. அவர் திரும்பி பார்த்தபடி அதுக்கப்புறம் நடுநடுங்கி வந்து அதுக்கப்புறம் உள்ள கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் தான் தொட்டேன், நான் வந்து சுகமடைந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா க்ளோரிஃபைடு இல்லை. அது மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டு இதில் காரியத்தில் நமக்கு தெரியும் இல்லை, இந்த மாதிரியான சமயத்தில் இந்த மாதிரியான இந்த ஸ்திரீக்கு இருந்த அந்த காரியம் இருந்தது அப்படின்னு சொன்னால், they are not allowed to get into the crowd இல்லை. ஆனாலும் கூட என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், ஒரு போல்டாக என்னை கல்லறிஞ்சு கொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா இஸ்ரவேலுடைய அந்த லா படி she can be stoned to death. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், 12 years whatever report she heard, she threw away everything. அவள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்பட்டுட்டேன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எனக்கு சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த மூமெண்ட் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அதை தூக்கி போட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவள் எப்படி விசுவாசிச்சாலோ அதுபடியே அவள் வஸ்திரத்தை தான் நான் தொட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டா, தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறத இயேசு கிறிஸ்துவே பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பெரிய விஐபிஸ்லாம் நடந்து வந்திருக்கலாம், நான் அப்படி ஒரு இமேஜின் பண்ணுறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து போன இடங்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சீஷர்கள் வந்துட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரகசிய